எல்லாரும் கைக்கு தட்டி கத்தரி நாம் சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலயமாக இந்த தேவ செய்தி கேட்டு நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவதை குறித்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த கல்வாரி சபையிலே நடக்கிற காலைதோறும் நடக்கிற ஆராதனைக்காகவும் இந்த தேவ செய்திக்காகவும் நீங்களும் தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்க. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து பண்ணுங்க. உங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க, இந்த தேவ செய்தியை ஷேர் பண்ணுங்க. எதுக்காக சொல்றேன் என்றால், இந்த வசனம் எல்லாருக்கும் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்ற வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அடையவும் தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறார். ஆகிய அதற்காக தான் தேவனுடைய சித்தம் நிறைவேறும் இந்த வார்த்தை எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் சொல்லிதான் நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகிய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இருக்கிற வாட்ஸ்அப்ல இந்த தேவ செய்தியை ஷேர் பண்ணுங்க. தேவனாகிய தாமே உங்களை ஆஸ்வதிப்பதாக. இந்த பிப்ரவரி மாதத்திலே நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் என்னவென்றால், சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாரும் ஒரு ஆமே சொல்லுவோமா? இந்த யூடியூப்ல பாக்குற எல்லாரும் ஒரு ஆமே சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு வாகனத்தை கொடுக்கிறார், ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு, ஒரு ஆணை இடுகிறாரு. சொல்லுவாங்க இல்லையா, சத்தியம் பண்ணி சொல்லுன்னு. அது போல தேவனாய் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, தன் மேல ஆணையிட்டு சத்தியம் பண்ணி அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாரும் ஆமே சொல்லுவோமா? இந்த நன் வார்த்தை, இந்த நன் வாக்குத்தத்தங்களை நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய சபைக்கும் கர்த்தர் நிறைவேற்றி முடித்தபடியால் கைகள் தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கைகள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆனா இந்த வசனத்திலே பாருங்க, ஒவ்வொரு காரியமாக நம்ம இன்னைக்கு நாம் பார்ப்போம். முதலாவது அவன் என்ன சொல்றானா, தாவீது என் சத்துருவுக்கு முன்பதாக. அப்ப அவர் எடுத்தவனே ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு, என் சத்துருக்கு முன்பதாக. இந்த பூமியில நாம் பார்க்கும் போது நமக்கு 2 விதமான சத்துருக்கள் இருக்கிறான். ஒண்ணு, வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் போது சாத்தான் என்பவன். ஏன்னா 1 பேதுரு 5:8 அவர் சொல்லுவாரு, பேதுரு சொல்லுவாரு, உங்கள் எதிராளியான பிசாசானவன் அப்படி சொல்லப்படும். அப்ப முதல்ல நம்மளுக்கு வாழ்க்கையிலே முதல் எதிரி, முதல் சத்துரு யார் என்றால் சாத்தான், அவன்தான். 2வது, இந்த பூமியில நாம் பார்க்கும் போது எல்லா மக்களையும் எல்லா மனிதர்களையும் நாம் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் இருக்கிறாங்க, ஒரு சில ஜனங்கள் இருக்கிறாங்க, ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க. அநேக நண்பர்கள் இருப்பாங்க, அது ஒரு சில பேர் இருப்பாங்க. அநேக சொந்தக்கார நல்லவங்களா இருக்கிறாங்க, ஒரு சில பேர் சத்துருகளா இருப்பாங்க. கூட சொந்த பந்தங்கள் கூட அநேக நல்லவங்க இருப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் நம்ம நல்லா இருக்க கூடாது, நம்ம கெட்டு போனோம், நம்ம நொந்து போனோம், நம்ம ஒன்னில்லாம ஆயிடணும் அப்படி சொல்லி நினைக்கிற சொந்தக்காரில இருக்கிறாங்க, கூட பகுதியில இருக்கிறாங்க, உலகத்திலே இருக்கிறாங்க, நண்பர்கள். ஆனா ஒரு சில பேர் நம்ம நல்லா இருக்கும் நினைக்கிறோம் இருக்கிறாங்க. அப்போ சத்துருக்கள் பார்க்கும்போது ஒரு சில மனிதர்கள் இருக்கிறாங்க, முக்கியமாக சத்துரு இருக்கிறான் சாத்தான். அப்போ அதுதான் இங்க என்ன தாவீது சொல்றாரு, என் சத்துருக்கு முன்பதாக. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை அவர் பேசுற பாருங்க. என் சத்துருக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு ஆமே சொல்லுவோமா? அப்போ கர்த்தர் வந்து பாருங்கன்னா, எப்பவுமே நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா, யாரோ ஒருத்தவங்க மத்தியில, உன்னை யாரு எவங்கன்னு தெரியாது, உன் பேரு தெரியாது, உன் ஆள் அட்ரஸ் தெரியாது, உன்னை யாரும் கூட தெரியாது. இப்ப ரோட்ல நம்ம நடந்து போனா யாருமே தெரியல, நம்ம என்ன பண்ணுவோம், கம்மன் தான் நடந்து போவோம். எதிர்க்கு அமைதியா நடந்து போவோம், நம்மள அமைதியா நடந்து போவோம். இல்ல, ஏன்னா அவங்க யாரு இவங்க, அவங்க என்ன பேரு, அவங்க எங்க இருக்கா தெரியாது. அதனால ஒரு மனிதனை வந்து ரோட்ல வந்து யாரோ ஒருத்தன் கனம் பண்ணி முக்கியத்துவம் பண்ணா நம்ம கம்மன் தான் போவோம் இல்லையா? ஆனா நம்ம தேவன் என்ன சொல்றோம்னா, நம்ம தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, யார் நம்மளை நிந்திக்கிறாங்க, நம்மளை தூசிக்கிறாங்க, நம்மளை அற்பமா நினைக்கிறாங்க, அற்பமா பேசுறாங்க, நம்மளை மட்டமா நினைக்கிறாங்க, நம்மளை பத்தி கோல் பண்றாங்க, நம்மளை பத்தி குறை சொல்றாங்க, நம்ம நல்லா இருக்க கூடாது நினைக்கிறாங்க, நம்ம கெட்டு போகணும் நினைக்கிறாங்க, நம்ம அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க, அவங்க மத்தியில தான் நம்மளை கனம் பண்ணுவாரு, நம்மளை அபிஷேகிப்பாரு, நம்ம தலை உயர்த்துவாரு, நம்மளுக்கு உதவி செய்வார்.
அதுதான் நம்முடைய தேவன். சொல்றது புரியுதுங்களா? இப்ப நம்ம வாழ்க்கை பார்க்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வாழ்க்கைய பாரு, மத்தவங்க சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. இவங்க குடும்பத்தை பாரு, சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. அவங்க பிள்ளைகளை பாரு, சொல்லி 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 சிரிப்பாங்க. ஆனா அவங்க மத்தியில கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது, அவங்க கண்கள் முன்பதாக அவங்க காதுபடா கேட்கும் போது, அவங்க மத்தியில உன் தலையை கர்த்தர் உயர்த்தும் போது, உன்னை கனம் பண்ணும் போது, உன்னை உயர்த்தும் போது, உன்னை மேன்மைப்படுத்தும் போது, உன்னை ஆஸ்வதிக்கும் போதே சிரிச்சு சிரிச்சு பேசணும். என்ன பண்ணுவாங்க, தூக்குறா இன்னைக்கு நல்லா இருக்குது, என்ன பண்ணுவாங்க, பேசுறதுல வாய் மேல விரல வச்சு மூடத்தக்கதாக கர்த்தர் நம்ம தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. அவங்க தலை குனியும், நம்ம தலைய உயர்த்துவோம். அதுதான் நம்முடைய தேவன். சாத்தானும் வெட்கப்படுவான், பேசுற மனிதர்களும் வெட்கப்படுவான். அதுதான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், யாரோ ஒருத்தவங்க தெரியாத மத்திய நம்மளை கனம் பண்ணி உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆஸ்வதிக்கிற தேவன் அல்ல. எந்த மனிதன் நமக்கு சத்துருவா இருக்கிறானோ அவன் மத்தியில தான் நம்மளை கனம் பண்ணி உயர்த்துகிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவனாய் கர்த்தர், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைக்கு தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சரி, இதை கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் தியானித்து நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல பார்க்கும் போதே தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். தாவீது ராஜா தான் அந்த வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை சொன்னதே தாவீது ராஜா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதை எடுத்துக்கொள்ளுங்க. அதை நாம் பார்க்கும் போதே தாவீது சொன்னார். அவருடைய வாழ்க்கையே அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அவர் வாழ்க்கையில அது நிஜமாகவே நடந்தது. நிஜமாகவே அது நடந்ததுனாலதான் அவர் என்ன பண்றாரு, தன் வாழ்க்கையில இருக்கிற அனுபவத்தோடு சொல்றாரு. அதாவது பிரசங்கத்துல நிறைய பிரசங்கம் இருக்குது, நான் நிறைய கேட்டு இருக்கிறேன். ஆனா அனுபவத்தோடு பேசுற பிரசங்கம் நல்லா இருக்கும். அதே போல ஒருத்தருடைய வாழ்க்கை கூட பாத்தீங்கன்னா, ஏதோ ஒன்று சொன்னா அது நல்லா இருக்காது. அனுபவப்பட்டு பேசுறான் பாருங்க, அந்த அனுபவப்பட்டு பேசுற வார்த்தைங்க, நல்ல காரியம் எதுவா இருந்தாலும் அனுபவத்தோடு சொன்னா நல்லா இருக்குன்னுவாங்க. அது போல தாவீது ராஜா தன் வாழ்க்கையில அவர் அனுபவப்பட்டு தான் என்ன பண்றாரு, கர்த்தர் எடுத்த அந்த வார்த்தையை சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சங்கீதம் மன்னித்துக்கொள்ள 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 22 இருந்து பாருங்க, நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாடு 363ஆம் பக்கம், 363ஆம் பக்கம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 22 பாருங்க. அப்போது தாவீது தான் கொண்டு வந்தவர்களை இறக்கி ரஸ்துக்களை இறக்கினான், வசமாக வைத்து விட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரர்களை பார்த்து சுகமாயிருக்கிறா என்று கேட்டான். 23 அவன் இவரோடு பேசிக் கொண்டிருக்கிறான். இதோ காத்தூரனாகிய கோலியாத் என்ற பேருள்ள அந்த பெலிஸ்தர் வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழுப்பி வந்து நின்று முன்னே சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். 24 இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். 25 அந்த நேரத்தில் இஸ்ரவேல் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வரனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலில் சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். 26 அப்போது தாவீது தன்னிலே நிற்கிறவனை பார்த்து, இந்த பெலிஸ்தரை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நிற்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லாத இந்த மனுஷன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன்னே சொன்னபடி வார்த்தைகள் அவனுக்கு சொன்னார்கள். கவனிங்க, என்ன பாருங்க, இப்ப பைபிள்ல என்ன கவனிங்க, என்ன சொல்லப்படுதுன்னா, இங்க சொல்லப்படுகிறது இது என்ன சம்பவம்னா, கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நடுவில் ஒரு பைபிள் சம்பவத்தை எடுத்து படிக்கிறதால புரியாது, நீங்க கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். அதனால இங்க என்ன சொல்லப்படுது, தாவீதுடைய குடும்பத்துல பார்த்தீங்கன்னா 8 பேர். இந்த தாவீது தான் கடைசி மகன் தாவீது, ஒரு சின்ன பையன். அதுக்கப்புறம் இதுல தாவீதுக்கு இருந்த 3 அண்ணன்கள், மூத்த அண்ணன்கள். இந்த 3 பேர் எங்க இருந்தாங்கன்னா, இஸ்ரவேலிலே இஸ்ரவேல் ராணுவத்துல 3 பேர் இருந்தாங்க. ஒரு முறை இந்த அவங்க அப்பா வந்து யாருன்னா ஈசாய், அவங்க அப்பா சொல்றாரு, அப்பா இங்க வா, இந்த கையில கொஞ்சம் சில உணவுகள்லாம் கையில எடுத்துக்கோ. உங்க 3 அண்ணன்கள் ராணுவத்துல இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்களா, யுத்தம்லாம் எப்படி போகுது, தேசம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சுட்டு ஏதோ நல்ல உணவு என்ன பண்ணு நீ கொடுத்துட்டு நீ வான்னு சொல்லி அப்பா என்ன பண்ண தாவீது கிட்ட கொடுத்து அனுப்புற. தாவீது ராஜா தாவீது என்ன பண்றாரு, உணவு எடுத்துக்கிட்டு அப்பா அண்ணனை பார்க்கறது வர்றாரு. இவங்க 3 அண்ணன் எங்க இருக்கிறாங்கன்னா ராணுவத்துல இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறாங்க.
இவர் வந்து பார்க்கும்போது அந்த நேரத்துல அந்த நேரம் பார்த்து இப்பதான் நம்ம படிச்சோம். அந்த நேரம் பார்த்து இஸ்ரவேலர் ஒரு பக்கத்திலையும் பெலிஸ்தர் ஒரு பக்கத்திலும் சேனையாக நிக்கிறாங்க. ரதமாக சேனையாக யுத்தத்துல நிக்கிறாங்க. இவர் போயிட்டு என்ன பண்றாரு, அண்ணனை கேட்கிறாரு, அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, தேசம்லாம் எப்படி இருக்குது, யுத்தம்லாம் எப்படி இருக்குது, சண்டைலாம் எப்படி போடுறீங்க, எல்லாரையும் ஜெயிக்கிறீங்களா, எப்படி இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணா அம்மா அப்பா உங்களுக்கு நல்ல உணவு கொடுத்துருக்காரு, நல்ல ருசியான உணவு, உங்களுக்கு பிடிச்ச உணவுலாம் எடுத்துட்டு வந்துக்கிறேன், நீங்க சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு என்ன பண்றாரு, தாவீது பேசி கொடுக்கிற நேரத்துல பெலிஸ்தர் நாட்டுல இருந்து ஒருத்தன் கோலியாத்து, ஒரு ராட்சத மனிதன் கோலியாத்து எழுந்து வந்து நின்று அங்க சொல்றான், நீங்களும் நானும் சண்டை யுத்தம் பண்ண வேண்டாம், நான் ஒரே ஆள், உங்களிலே இஸ்ரவேலே ஒருத்தனுக்கு நம்ம வார்த்தையில சொன்னோம்னா தில்லு இருந்தா தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து சண்டை போட்டு என்னை ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க எல்லா பெலிஸ்தரும் உமக்கு அடிமை, அப்படி நீங்க தோத்துட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே எனக்கு அடிமை சொல்லி அவன் ராட்சத மாரி இருப்பான். கோலியாத் என்ற ஒரு மனுஷன், அவன்கிட்ட இருக்கிற பட்டயத்தையும் 2 பேர் தூக்கிட்டு போவாங்க. 9 அடி உயரம் ராட்சத மாரி இருப்பான். ஒரு மனுஷனே பார்த்தீங்கன்னா சாதாரணமா 6 அடி இருப்பான், நானும் 5 அடி 6 அடி இருப்பான். 9 அடி உயரம்னா எவ்வளவு உயர்த்திருப்பான் பாருங்க. அகலமானவன், பெரிய ஈட்டி வச்சிருக்கிறான், பெரிய கேடக வச்சிருக்கிறான், பெரிய பட்டயம் வச்சிருக்கான். இந்த வார்த்தையை யாரு கேட்டது? தாவீது கேட்டுட்டாரு. இவன் யார்? இவன் வந்து நம்ம இஸ்ரவேல் நாட்டை நிந்திக்கிறான், தூசிக்கிறான், அற்பமா பேசுறான், என்கிட்ட ஒட்டி கொட்டி வாங்கன்றான், என்ன ஜெயிகன்றான். இவன் எம்மாத்திரவன், நம்ம தேவனை தூசிக்கிறான், நிந்திக்கிறானே, இவனை விட்டு நானே சாவடிச்சிருவனே அப்படின்னு யார் பேசுது? சின்ன பையன் தாவீது. தாவீதுக்குள்ள பட்டயம் கிடையாது, ஈட்டி கிடையாது, கேடகம் கிடையாது, எதுவுமே இல்ல, சாதாரண ஒரு சின்ன பையன். அவரு பேசுறாரு. என்னடா இது, இவன் இஸ்ரவேல் தேவன் நிந்திக்கிறான், நம்ம ராணுவத்தை நிந்திக்கிறான், சண்டைக்கு ஒட்டி வான்னு கூடுறான், இவனை நானே சாவடிச்சு போட்டுருவனே, இவனுக்கு ஏன் நம்ம தேசம் எல்லாம் பயப்படுது அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தன், ராணுவத்துல இருக்கிற ஒருத்தன் என்ன சொல்றான், ராணுவத்துல இருக்கிறவன், ஐயோ இந்த மனுஷன் ஒரு நாள் இல்ல 40 நாள் நம்ம ஜனத்தை நிந்திக்கிறான், தூசிக்கிறான். யாருன்னா ஒருத்தன் வந்து என்கிட்ட சண்டைக்கு ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்களாம் உங்களுக்கு அடிமைன்றான். அவன்கிட்ட போய் சண்டை போட நம்ம தேசத்துல யாருக்கும் நம்ம வார்த்தையில சொன்னோம்னா தில்லு கிடையாது, தைரியம் கிடையாது, எல்லாரும் பயப்படுறாங்க. வேதத்தின் அடிப்படையில் பார்த்தா ராஜா முதல் பயம். சவுலே பார்த்தீங்கன்னா உயரமானவன், யுத்தம் பண்ணவன், யுத்தத்துல ஜெயித்தவன். ராஜா முதல் படத்தளபதி முதல் எல்லாரும் அவன் கிட்ட போய் நீ நேருக்கு நின்று சண்டை போட பயப்படுறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இவனை மட்டும் ஜெயிச்சுட்டா ராஜா மானியம் கொடுப்பாரு. நம்ம வார்த்தையில சொன்னோம்னா 1000 பொற்காசுகள் தங்கம். அது மட்டும் இல்ல, அப்படியா, அது மட்டும் இல்ல, ராஜாவுடைய பெண்ணையே திருமணம் பண்ணி கொடுப்பார். ராஜாவோட பெண்ணை திருமணம் பண்ணா என்ன ஆயிடுவார்? அவரு ராஜாவுடைய பெண்ணை திருமணம் பண்ணா அவன் இளவரசனா மாறிடுவான். ஒரு ராணுவத்துல இருக்கிற கூட ஒரு பெண்ணை திருமணம் பண்ணா இளவரசனா மாறிடுவான். எவ்வளவு பெரிய ஒரு கனம், எவ்வளவு பெரிய மரியாதை. அப்படியா அப்படின்னு சொல்லி இவர் பேசி இருக்கும் போது பாருங்க, இதுதான் நல்லா கவனிங்க. இது என்ன, இது எல்லாமே நான் அர்த்தம் உள்ளது. நான் அர்த்தம். நான் முதல்ல ஒன்று சொன்னேன், அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என் சத்துருக்கு முன்பதாக. எல்லாரும் சேர்த்து சொன்னாங்க, என் சத்துருக்கு முன்பதாக. அந்த சத்துரு என்ன 2 காரியம் இருக்கு நான் சொன்னேன். ஒண்ணு பிசாசு. அவன் பிசாசு நம்ம ஆவிக்குரிய ரீதியில நம்ம வளரக்கூடாது, சத்தியத்தை நம்ம வளரக்கூடாது, நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது, நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாது, நம்ம நிம்மதியா இருக்கக்கூடாது, நம்ம ஆரோக்கியமா இருக்கக்கூடாது, பூமியை நம்ம நல்லா வாழக்கூடாது, கர்த்தருக்கா வாழக்கூடாது, நம்ம மறிக்கணும், நம்ம ஓட்டாண்டி ஆகணும், நம்ம செத்து நரகத்து வரணும் சொல்லி கண்ணை கட்டி இருக்கிறவன் யாருட்டா? சாத்தான். யோவான் 10:10 இருக்குது, திருடன் கொல்லவோ அழிக்க வரி அன்று வேற ஒன்று இருக்கா வரா. 2வது அதுக்கேற்ற ஆப்போசிட்டான மனிதர்கள். ஒரு சில மனிதர்கள், நீ நல்லா இருக்க கூடாது, வாழ்க்கை நல்லா இருக்க கூடாது, குடும்பம் நல்லா இருக்க கூடாது, உன் கணவர் நல்லா இருக்க கூடாது, பிள்ளைங்க நல்லா இருக்க கூடாது, உன்னை அற்பமா நினைக்கிறோங்க, அற்பமா பேசுறோங்க, உன்னை பத்தி என்ன பண்றோம் பார்த்துக்கிட்டே சொல்றோங்க, குறை சொல்றோங்க. நீ என்னதான் நீ நன்மை செய்தாலும் அது தீமையாவே உன்னை பேசுறோம். ஏன்னா இருதயத்துல உன்னை கசப்பா நினைக்கிறோங்க, வெறுப்பா நினைக்கிற 2 விதமான ஆட்கள் பூமியில இருக்கிறான். அப்ப அந்த சத்துருக்கு முன்பதாக தான் தாவீது எப்படி உயர்த்துறான்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப யார் எழுப்புறா பாருங்க. அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 28 பாருங்க, 28ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28. அந்த மனுஷனோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறது அவன் மூத்த சகோதரனாகிய
எலியாப் கேட்டபோது அவர் தாவீது மேல் கோபம் கொண்டு, நீ இங்க வந்தது என்ன? வனாந்தரத்தில் அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யாரிடத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இந்த யுத்தத்தில் நடுவில் பேசி நிற்கிறாரு. இப்ப எனக்கு கவனிங்க, பேசி நிற்கிறாரு. அந்த கோலியாத்த வந்தான். இப்ப தாவீது என்ன சொல்றாரு? இவன் யாரு கர்த்தரை நிந்திக்கிறதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்க நிந்தி, நானே அவனை சாவடிச்சு போட்டுருவேன்றாரு. அவன் அண்ணன் என்ன பண்றான்? அவங்க கூட பிறந்த அண்ணன், மூத்த சகோதரன் யோவாப் வந்து என்ன பண்றான்? அவன் கேட்கறான், டேய் உனக்கு என்ன துணிச்சல்றா? என்ன பெருமடா உனக்கு? இருபத்துல என்ன பெருமது? எவ்வளவு பெரிய கோலியாத்து! நாங்களே பயந்து நிற்கிறோம். எத்தனை யுத்தத்தை நாங்க பார்த்தோம், எத்தனை சண்டையை நாங்க பார்த்தோம். இது வரைக்கும் ஒரு நாள் நீ சண்டை போடுறது கிடையாது. என்ன திமிரு, என்ன பெருமடா உனக்கு? நானும் கேட்டுதான் இருக்கிறேன். நீ என்ன, உன்னுடைய வேலை என்ன? ஆடு தானே மேய்ச்சிருந்த நீ. அந்த ஆடை நீ எங்க விட்ட? முதல்ல போய் ஆடை மேய்ந்தி, அதை விட்டுட்டு இங்க வந்து ராணுவத்தை அந்த கோலியாத்தை நான் சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ற. எதுக்கு நீ வந்த? சும்மா நின்னுக்கிற, ஒரு வாரமா போய் நின்னுக்கினே யுத்தத்தை வேடிக்கை பார்க்க தானே வந்த. யுத்தமே செய்யலன்னு சொல்றேன், கோலியாத்தே சாவடிக்கின்ற. ராஜா முதல் பயப்படுறாரு, படத்தளபதி பயப்படுறா, நாங்கெல்லாம் பயப்படுறோம். என்ன திமிரு, என்ன பெருமை உனக்கு? மேய்ச்சது நீ ஆட, இங்க யுத்தம் படத்துக்கு வந்த, நீ வேடிக்கை பார்க்க வந்த சொல்லி அந்த ராணுவ நல்ல கவுனிங்க, என் முகத்தை பாருங்க. அந்த ராணுவத்தின் மத்தியில அவனை என்ன பண்றான்? அவன் அண்ணன் அவனை மட்டுப்படுத்துறான், அவனை கேவலப்படுத்துறாரு, அவனை அல்பமா பேசுறாரு. கவனிச்சு அந்த வார்த்தையை அவன் சொல்றான் பாருங்க. எதுக்கு நீ வந்த? ஆட்டை எங்க விட்ட? யுத்தத்தை பார்க்க தானே வந்த. உன் இருதயத்தில் எவ்வளவு அகங்காரம் இருந்தது. யார் பேசுறான்? அவன் அண்ணன் பேசுறான். அவன் கூட பிறந்த அண்ணன், மூத்த அண்ணன் பேசுறான். என்ன பெருமை உனக்கு அப்படி பேசுறான். அவன் மத்தியில, அந்த சேனைகள் மத்தியில அவரை மட்டுப்படுத்தி, அவரை கேவலப்படுத்தி, அவரை அற்பமா நினைச்சு, அவன் செய்கிற வேலையை, அவர் போட்டுக்கிற துணியை அவரை கேவலப்படுத்தி மட்டுப்படுத்தி பேசுறான். நல்லா கவனிங்க. இதே போலதான் நம்ம வாழ்க்கை, இதே போல நம்மளோட வாழ்க்கையும். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கூட பகுதியிலே ஒரு சில பேர் நம்மள நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. நம்ம சொந்த பந்தத்திலேயே எல்லாரும் இல்ல, ஒருத்தர் நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. நம்ம வீட்டாண்ட இருக்கவங்களே பாத்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம ஏரியாவில சரி, நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க. நீ வேலையை செய்தாலும் சரி, வேலையிலயும் ஒருத்தங்க இருப்பாங்க. நீ நல்லா இருக்க கூடாது, வேலையை விட்டு நீ போகணும், இந்த சம்பளத்தை விட்டு போகணும், இந்த பதவியை விட்டு போகணும்னு நினைப்பாங்க. இந்த வீட்டை விட்டு நீ போகணும், அதை போடணும்னு நினைப்பாங்க. நீ ஓட்டாண்டியா வரணும்னு நினைப்பாங்க. நீ நடுத்தணும் நிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நீ என்ன பண்ணுவ? ஆண்டவரை ஏத்துக்கணும், ஆண்டவர் நம்மளை காப்பாத்துவாரு, நமக்கு நன்மை செய்வாரு, நம்ம ஆண்டவரை நம்ம நம்பி இருப்போம், நிச்சயம் நம்ம கணவர் மாறுவாரு, நம்ம பிள்ளைங்க மாறும், நம்ம கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடன் தொல்லை கொஞ்சம் தீரும், நமக்கு வேலை இல்லாம இருக்கிற ஆண்டவரை நம்பி நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், நமக்கு வேலை நிச்சயம் கிடைக்கும், நிச்சயம் நம்ம கடன் தொல்லை தீரும், நமக்கு சமாதானம் கிடைக்கும், நம்ம வியாதி சுகமடைய சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? ஆலயத்துக்கு வரும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். ஆனா அதை பார்க்கிற சில பேர் என்ன பண்ணுவாங்க? உன் கணவரே இப்படி இருக்கிறாரு, உன் பிள்ளைங்க இப்படி இருக்குது, நீ கடன் தொழில இருக்கிற, உனக்கு 1008 பிரச்சனை, இதுல வர சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டியா, பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, பைபிளை கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டியா, இதுல வர ஞானஸ்தானம் வேற சொல்றேன். உன் வாழ்க்கையில எவ்வளவு கடன் தொல்லை இருக்குது, அந்த கடன் தீர்ந்துக்குதா? உன் மகன் எங்கன்னா திருமணம் நடந்துக்குதா? இல்ல உன் கணவர் ஏதாவது குடிப்பது விடலா இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க? அத்தனை பேர் மத்தியில உங்களை மட்டுப்படுத்துவாங்க, உங்களை கேவலப்படுத்துவாங்க, உன்னை அற்பமா நினைப்பாங்க, உன்னை ஒதுக்கி வைப்பாங்க. புரியுதுங்களா சொல்றது? அவன் அண்ணன் என்ன பண்ண? தாவீத மட்டுப்படுத்தி கேவலப்படுத்தி அப்படி ஓரமா ஒதுக்கி வைக்கிறான். வேடிக்கை பார்க்க தானே வந்தேன், இன்னும் அவங்களுக்கு யுத்தம் பண்ண போறேன். அப்படி போலதான் நம்முடைய உலகத்துல உன்னை நினைப்பாங்க, வேலையில வைப்பாங்க, உன் குடும்பத்துல வைப்பாங்க, ஒரு கல்யாணத்துல வைப்பாங்க, ஒரு சொந்த பந்தத்துல வைப்பாங்க, உன்னை வீட்டுல வைப்பாங்க. ஏன் சபையில கூட சில விசுவாசிகள் கூட அப்படி நினைப்பாங்க, அப்படி நம்ம நினைப்பாங்க. நாங்க ஒரு முறை ஊழியத்துக்கு போயிருந்தோம், தெருவழியை சரியில்லை, ஞாயிற்றுக்கிழமை தவிர தெருவழியம் பண்ணோம். தெருவழியம் 3 மணி, இப்போ ஞாயிற்றுக்கிழமை முடிச்ச உடனே 4 மணிக்கு தெருவழியம் போகும், ஒவ்வொரு ஏரியாவில் போயிட்டு அங்க நின்று ஒரு இடத்துல என்ன பண்ணா, ஸ்பீக்கர் பாக்ஸ் கரண்ட் போயிடுச்சு. அந்த கரண்ட் இல்லை, அதுல சார்ஜர் இல்லை. சார்ஜர் இல்லை, அது என்ன பண்ணோம், ஒரு வீட்டுல கரண்ட் கேட்டோம். அவன் என்ன பண்ணாங்க,
கரண்ட் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நீ பேசிருக்கும் போது பாஸ்டர் எப்படி அது உள்ளது நான் பண்ணது எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் நம்ம சபைகளை வந்து செய்து கொடுத்தேன். அவர் வெளியே வந்து பாஸ்டர் என்ன பாஸ்டர் இங்க வந்திருக்கீங்க அப்படிங்களா பாஸ்டர்? ஆமா ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா இங்கதான் இருக்க, நீ கரண்ட் எடுத்துங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. அதே மாரி நாங்க வச்சு கீழ்ப்பாங்க காடு போய் என்ன பண்ணோம், ஸ்பீக்கர்லாம் வச்சு ஏசப்பா பத்தி சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிருக்கும் போது அவர் சொன்னாரு, ஐயா நீங்களும் வாங்க, இந்த தெருவுல நீங்க வாங்க, இந்த தெருவுல கூட வாங்க, நீங்களும் ஜெபம் பண்ணுங்கண்ணா. அப்ப என்கிட்ட சொல்றாரு, ஐயா எந்த தெருவுனா கூப்பிடுங்க, இந்த தெருவுல நான் வரமாட்டேன். ஏன் இந்த தெருவுல போய் நீங்க வரமாட்டேன்? அங்கதான் எங்க அண்ணன் இருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டிருந்தானே? ஆமா. நீ வேறையா, அவர் ஊழியமே செய்யறாரு. சரி ரொம்ப சந்தோஷம் தானே. ஏன்னா இந்த இடத்துல ஜப கூட்டமே நான் நடத்தக்கூடாது, இங்க நான் பிரேயரே நடத்தக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் என்ன கேவலமா அற்பமா மட்டுப்படுத்தி அற்பமா பேசி ரொம்ப பேசி வச்சிருக்காரு. அதான் எனக்கு அவருக்கு ஆகாது. யாரு? கூட பிறந்த ஒரு ஆள். அதே தெருவுல தான் இருக்கிறாரு. ஐயோ அவர்கிட்ட மட்டும் நான் பேசவே மாட்டேன். ஐயோ அந்த தெருவுல மட்டும் நான் போகவே மாட்டேன். பேசாத காரியத்தை பேச நிற்கிறாரு, செய்யாத காரியத்தை செய்த இருக்கிறாரு. நிறைய என்கிட்ட சொன்னார். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ இதுதான் நம்முடைய வாழ்க்கையில கூட சொந்த பந்தங்கள் என்ன பண்ணோம், உன்னை மட்டுப்படுத்தும், உன்னை கேவலப்படுத்தும், உன்னை அற்பமா நினைக்கும், அற்பமா பேசும். அதுதான் இங்க தாவீதுடைய வாழ்க்கையில நடக்குது. சரி, இந்த வார்த்தை கேட்ட தாவீது என்ன பண்ணாரு பார்க்கலாமா? நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம், ஏதோ ஒரு கல்யாணத்துல உங்களை யாரும் ஒரு மட்டுப்படுத்தி பேசுறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், கோவப்பட்டிருப்போம். ஒரு சில பேரை பார்த்திருக்கிறேன், என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த விட்டு எழுந்து வந்துருவாங்க. இன்னொரு ஒரு இடத்துல நான் இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு சாவுக்கு போனேன். அந்த சைடுல நிறைய ஊழியக்காரங்க, இந்த சைடுல ஒரு ஊழியக்காரன் திடீர்னு எழுந்து போயிட்டு இருந்தேன். ஏன்னா திடீர்னு எழுந்து போய் வாங்க டீ சாப்பிட்டு போய் என்ன அவங்க சின்ன வயசு இப்பதான் வந்தாங்க, அவங்களுக்கு கனம் பண்ணாங்க. எனக்கு எவ்வளவு வயசு, நான் எவ்வளவு வருஷமா ஊழியம் பண்றேன், என்ன கனம் பண்ணலையே, நான் உட்கார மாட்டேன், நான் வரவே மாட்டேன், எனக்கு டீயை வேணாம், எது வேணாம், நான் போறேன். ஏன் டீ நான் சாப்பிடுங்க, டீ எனக்கு வேணாம், எதுவும் வேணாம், என்னுடைய காரியம் இல்லை, ஏதோ ஒரு சாவுக்கு போய் நம்மள ஒரு இடத்துல மட்டுப்படுத்தி நான் ஒரு அற்பமா நினைச்சு இல்ல அற்பமா பேசுறாங்க, இல்ல ஏதோ போன்ல உங்ககிட்ட சொல்றாங்க, இல்ல உங்க வீட்டான வந்து சொல்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணு கோவப்படுவோம், ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அழுவாங்க, கண்ணீர் விடுவாங்க. நம்மளை இப்படி பேசுறாங்களே, நம்ம கணவரை பேசுறாங்களே, நம்ம பிள்ளைகளை பேசுறாங்களே, நம்ம வீட்டை குறிச்சு இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அழுவோம். ஆனா தாவீது ராஜா என்ன பண்றாரு பாருங்க, இதுல ஒரு நல்ல காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும், அதுதான் நான் உங்களுக்கு விளக்குறேன். அது தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, 29 வசனம். அதற்கு 29, அதற்கு தாவீது, நான் இப்போது செய்து என்ன, நான் வந்ததற்கு முகந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறு இடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்பு போலவே உத்தரவு சொன்னார். எவ்வளவு அருமையான ஒரு காரியம் செய்யற தாவீது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள ஒருத்தங்க அற்பமா நினைச்சு பேசினா, நம்மளை மட்டுப்படுத்தி பேசினா, இல்ல கேவலப்பட்டு பேசினா என்ன பண்ணுவோம், 2 விஷயம் வரும். ஒண்ணு கோபம் வரும், ரெண்டாவது என்ன பண்ணுவோம், துக்கப்பட்டு அழுவாங்க. ஆனா இங்க தாவீது என்ன பண்றாரு, அந்த வார்த்தைய கொஞ்சம் கூட கடுகளவு கூட பொருட்படுத்தவே இல்லை. அது இன்னும் சுருக்கமா சொல்ல போனா அது இதயத்துல நினைக்கவே இல்லை. புரியுதுங்களா நான் சொல்றது? இதயத்துல நினைக்கவே இல்லை. என்னடா இது, நம்ம அண்ணன் வந்து நம்மள அற்பமா நினைக்கிற, நம்ம அண்ணன் வந்து நம்மள அற்பமா பேசுறாரு, இந்த சேனைக்கு முன்னாடி நம்மளை மட்டுப்படுத்துறாரு, நம்மளை கேவலப்படுத்துறாரு, நம்மளை தூசிக்கிறாரு, நம்மளை மட்டுப்படுத்தி ஓரமா வைக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் கூட கடுகளவு கூட யோசிக்கிறார், கடுகளவு கூட சிந்திக்கிறார். அவர் இதயத்துல நினைக்கவே இல்லை. என்னடா இந்த சேனைகள் மத்தியில் இவர் வந்து நம்மள அற்பமா பேசுறாருன்னே நினைக்க. அதே போலதான் உங்க வாழ்க்கையில ஒண்ணு சொல்றேன், இந்த உலகத்துல நாம கடவுளை சித்தத்தை நோக்கத்தை செய்ய, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த, அவர் ராஜ்யத்தை நம்ம கட்ட, இந்த உலகத்துல முன்னேறி செல்ல, அவர் மத்தியில் நம்ம ஆசுதமா நம்ம வாழ நம்ம என்ன செய்யறோம்னா, பிசாசு பலவிதமான வார்த்தைகளை உலகத்தார் மூலியமா, சொந்தக்காரர் மூலியமா, வீட்டுல இருக்கிற மூலியமா, யாரு மூலியமா பேசினாலும் என்ன பண்ண தெரியுமா, இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு போய்கிட்டே இருக்கும். அதை ஈரத்தை வைக்கவே, நினைக்கவே, சிந்திக்கவே, அதை பேசவே இந்த காதல விட்டு தாவீது என்ன பண்றாரு, அவனை விட்டுட்டு அவன் பேசுற வார்த்தையை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம,
கொஞ்சம் கூட கவலைப்படாம, கொஞ்சம் கூட துக்கப்படாம, இன்னொரு வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கிறாரு, இன்னொரு ராணுவ வீரனை கூப்பிட்டு கேட்கிறாரு, அவனை ஜெயிச்சா கிடைக்கும். ஆனா இவர் என்ன பண்றாங்க, அண்ணன் அவ்வளவு மட்டுப்படுத்தி பேசுறாரு. ஒருத்தன் ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க, ஒரு நம்ம தமிழ்ல சொல்லணும்னா சீன்னு சொல்லிட்டா போதும், என்ன போய் அந்த இடத்துல கல்யாண மண்டபத்துல சீன்னு சொல்லிட்டியே, ஏன் எனக்கு பேர் இல்லையா, அப்படி கூட இப்படி கூட்டியே, அதுவே நம்ம எவ்வளவு கோச்சிப்போம், எவ்வளவு வேதனைப்படும். எவ்வளவு அந்த ராணுவத்தின் மத்தியில மட்டுப்படுத்தி பேசுறாரு, கொஞ்சம் கூட என்ன பண்ணல, பொருட்படுத்தல. அதே போலதான் உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில உன் கல்யாணத்துல நீ எங்க போனாலும், ஊழியத்துல, சபையில, வேலையில யார் என்ன பேசுறாலும் அந்த காதுல விட்டு போகிற. கர்த்தருடைய சித்தத்தை செய்வா, அவர் நோக்கத்தை செய்வா, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த, அவர் ராஜ்யத்தை நான் கட்டுவேன், அவருக்காக நான் வாழ்வேன். என்ன நிந்திக்கிறியா நிந்தி, தூசிக்கிறியா தூசி, பேசுறியா பேசு, உன் மத்தியில என் தலையை உயர்த்துவார். அது வரைக்கும் நானே பொறுமையா இருப்பேன். அதை கண்டு சோர்ந்து போகவே, கவலைப்படவே, அழுவவே, கண்ணீர் விடவே. ஆமே. கைக்கு தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. தாவீது என்ன பண்றாரு, கொஞ்சம் கூட பொறுப்பெடுத்து நம்ம அதை யோசிக்கவே கூடாது. தாவீது அப்படியே போல என்ன பண்றாரு, அது இருக்கு. ஏசப்பாவுடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். அவரை கொண்டு வந்து அவர் பிறந்தல இருந்து சிலுவையில மரிக்கிற வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு குற்றப்படுத்துறாங்க, அவரை அவ்வளவு குறை சொன்னாங்க, அவர் கேலி கிண்டல் பண்ணாங்க, நிறைய நடந்தது. அவர் மேல அபண்டமான பை சுமத்தினாங்க, அவர் மேல செய்யாத காரியம் செய்தேன்னு சொன்னாங்க, பண்ணாத காரியத்தை குற்றப்படுத்தினாங்க. பிலாத்துக்கு முன்னாடி ஏசப்பா நிக்கும் போது பிலாத்து என்ன கேட்டாரு தெரியுமா, அவர் கேட்டாரு ஏசப்பா பார்த்து, உன் மேல எவ்வளோ குற்றத்தை ஜனங்க சுமத்துறாங்களே, பரிசேயன் சதுசேயன், நீ செய்யாத காரியம் செய்தேன்றான், பேசாத காரியத்தை பேசுறேன்றான், இவ்வளவு குற்றத்தை உன் மேல சுமத்துறாங்களே, நீ ஒரு வார்த்தை சொல்லு. என்ன கேட்கிறான் பிலாத்து, ஒரு வார்த்தை சொல்லோ, நான் உன்னை விடுதலாக்குறேன். நீ நீதிமான எனக்கு தெரியும், நீ பரிசுத்தமான எனக்கு தெரியும், என் மனைவிக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா இந்த ஜனங்கள் எல்லாம் உன் மேல நிறைய குற்றத்தை சுமத்துறாங்க, பொறாமைனால சுமத்துறாங்க. ஒரு வார்த்தை நீ சொல்லு, நான் உன்னை விடுதலாக்குறேன். உன்னை விடுதலாக்கவும், உன்னை சிலுவையில் அறிவை எனக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா நான் நீதிபதி. அவர் சொல்றாரு, ரோம் அதிகாரி சொல்றாரு பிலாத்து, நான் நீதிபதியா இருக்கிற, உன்னை சிலுவையில் அறியவும் விடுதலாக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஒரு வார்த்தை சொல்லுன்னு கேட்கிறேன். தேச பணம் தெரியுமா, என்னதான் பேசுறானுங்க, இவர் இப்படி பேசினாரு, அவர் அப்படி பேசினாரு, இங்க போய் இப்படி பண்ணாரு, ஆலயத்தை இடிச்சிட்டு 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்னாரு, சொல்லி செய்யாத காது பேசாத காது எல்லாம் பையன் சுமத்துறாங்க. அவர் என்ன பண்றாரு, அமைதியா இருந்தார். அவரு மட்டும் தெரியும், நீ பேசுறியா பேசு, சொல்றியா சொல்லு, குற்றப்படுத்தியா குற்றப்படுத்து. அது சொல்றது, தன் ஈரத்தை கற்பாறை போல ஆக்கி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்ப, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த, அவர் ராஜ்யத்தை கட்டுவேன், பிசாசின் கிரிகளை அழிப்ப, ஜனங்களை மீட்டு எடுப்பேன். அதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் என்னுடைய லட்சியம், அதுதான் என்னுடைய குறிக்கோள். நீ பேசுறியா பேச, நிந்திக்கிற நிந்தி, தூசிக்கிற தூசி. அவர் அமைதியா இருக்கிறாரு, சிலுவையை ஜெயிக்கிறார். கைகதறி கர்த்தரை மையப்படுத்தும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில. ஒருத்தவங்க பேசிட்டாங்களே, மனசு உடைஞ்சு போக கூடாது, துக்கப்படக்கூடாது, அழுவக்கூடாது, மூலையில உட்காரக்கூடாது, முக்காடு போட்டு அழுவக்கூடாது. அவன் மத்தியில கர்த்தர் தலையை உயர்த்துவார். அது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். நீ பேசுறியா பேசு, நான் பேச மாட்டேன், கர்த்தர் பேசுவார். நீ செய்யறியா செய், நான் செய்ய மாட்டேன், கர்த்தர் செய்வார். ஆனா அமைதியா நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. 1 சாமுவேல் 17:18. சரி, இப்ப முதல்ல அவர் என்ன சொன்னாரு, என் சத்துருக்கு முன்பதாக சொன்னாரு. அப்போ அந்த சத்துருவை நம்ம இப்ப பார்த்துட்டோம். அவர் யாரு, தாவீதுடைய அண்ணனுக்கு வந்து அவரை குற்றப்படுத்தி பேசுறார். 2வது அவர் என்ன சொல்றாரு, அதுக்கு என் சத்துருக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் சத்துருக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. 2வது வார்த்தை என்ன சொல்றா, எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. அது என்ன அர்த்தம்னா, எனக்கு ஒரு சத்துருக்கு முன்பதாக எனக்கு ஒரு கணத்தை நீ கொடுப்பீர், என் சத்துருக்கு முன்பதாக என் தலையை நீ உயர்த்துவீர், என்னை சத்துருக்கு முன்பதாக என்னை நீ கனம் பண்ணுவீர், என் சத்துருக்கு முன்பதாக நீர் என்னை ஆசீர்வதிப்பீர், என் சத்துருக்கு முன்பதாக நீர் என்னை மேன்மைப்படுத்துவீர் என்று ஒரு வார்த்தையில சொல்றாரு, எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க கல்யாணத்துக்கு போறீங்க, போனவங்க என்ன பண்ணுவாங்க, நீ ஏதோ ஒரு உன்னை நேசிக்கிறாங்க, உன் மேல அன்பு வச்சிருக்கிறாங்க, உன் மேல ரொம்ப பாசம் அவங்களுக்கு,
உன்னை கனம் பண்ண என்ன பண்ணுவாங்க, நேரா உன்னை நீ எங்கேயோ ஒரு இங்க இடங்குது உட்காந்து வேணாம் அங்கே உட்காந்து நீ வாங்க. உன்னை நேசிக்கிறவங்க, உன் மேல அன்பு வச்சுங்க, உன் மேல பாசம் வச்சுங்க, உன்னை ரொம்ப மரியாதை கொடுக்குறவங்க, உன்னை கனம் பண்ண நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு மூலைல நீ போய் உட்காந்தா கூட அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து நீ அவங்களுக்கு நிறைய போடுப்பா சாப்பாடு, நல்லா கறி கொஞ்சம் வைப்பா, இன்னும் கொஞ்சம் வைப்பா கறியல்வான். ஏன் என்ன பண்றாங்கன்னா அது மூலியமா அவங்க மத்தியில உன் மேல நான் அன்பு வச்சிருக்கிறேன், உன் மேல நான் பாசம் வச்சிருக்கிறேன், உன்னை நான் கனம் பண்றேன், உனக்கு மரியாதை கொடுக்குறேன்னு காண்பிக்கிறான். ஆமா இல்லையா? அது என்ன ஆட்டுக்கல இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு போன உடனே என்ன பண்ண, நம்மளை நேசிக்கிறவங்க நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சுக்க நீ பாத்தீங்கன்னா உனக்கு கூட்டு முதல்ல உட்கார வச்சு உனக்கு முதல்ல சாப்பிட போட வச்சு நிறைய கறியை போட்டு இன்னும் போடுங்க இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாடானுமா, போதப்பா வயிறு ரொம்ப இன்னும் கொஞ்சம் போடணும். ஏன்னா அவ்வளவு பேர் மத்தியில ஒண்ணு அவங்க நடமாட. அதுதான் இங்க தாவீது அதை கற்பனை பண்ணி சொல்றாரு. என் தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, என்னை நிந்திக்கிற முன்பதாக, தூசிக்கிற முன்பதாக, அற்பமா நினைக்கிற முன்பதாக, பேசுற முன்பதாக கர்த்தர் என் தலையை உயர்த்துவார், கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பேசுறார். கைக்கு தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதே சரி கவனிங்கம்மா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. 5ஆம் வசனம். தாவீது சவுல் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்துக்கு போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தான். சவுல் அவனை யுத்த மனுஷன் மேல் அதிகாரி ஆக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரின் கண்களுக்கும் பிரியமா இருந்தான். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 13 பாருங்க, 13, 14. அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவன் 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படி அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்துமாயிருந்தான். 14. தாவீது தன் செய்கையெல்லாம் புத்திமானா நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அவன் மகா புத்திமானா நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். என்ன சம்பவம்? இப்ப என்ன கவனிங்க. அவர் என்ன சொன்னாரு, பழைய யுத்தத்துல போனாரு, அங்க நின்று கோலியாத்த பேசினாரு. அண்ணன் என்ன பண்ணாரு, அவரை மட்டுப்படுத்தி பேசினாரு. அவரை மட்டுப்படுத்தி பேசுற உடனே இந்த தாவீது என்ன பண்றாரு, போறாரு. அதுக்கப்புறம் புழியாங்கல் எடுக்க, அது வேற சம்பவம். புழியாங்கல் எடுக்கிறாரு, கோலியாத்தை ஜெயிக்கிறாரு, கர்த்தர் ஜெயிக்க உதவி செய்யறாரு. கோலியாத்து தலைய பட்டயத்தினால் வெட்டுறாரு, தலையை கொண்டு வராரு, சவுலுக்கு முன்னாடி காட்டுறாரு. தபர் நீங்க எல்லாம் பயந்தீங்களே, ராணுவங்கள் பயந்தீங்களே, நீங்க பயந்தீங்களே, உங்களை நிந்தித்தானே, கர்த்தர் நிந்தித்தானே, அவன் தலையே என் கையில இருக்குது. சவுலுக்கு முன்னாடி போயிட்டு தாவீது நின்று காட்டுறாரு. காட்டின உடனே ராஜா பயந்து போறான். ஆனா இந்த சின்ன பையன், ஒரு சாதாரண ஒரு பையன், ஒரு ஆட்டு மேய்க்கிறவன், ஒரு உடம்புல தெம்பு கிடையாது, கவசம் போட்டா கூட அப்படியே உடம்புல நிக்க கூட பலன் இல்லை, ஒரு பட்டயத்தை தூக்க கூட பலன் இல்லை இவனுக்கு. இவன் போய் கோலியாத்து தலையை வெட்டி கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லி அந்த ராஜா என்ன பண்ற, கூப்பிட்டு 1000 பேர் ராணுவ வீரர்களுக்கு முன்பதாக அந்த ராஜா மூலியமா கர்த்தர், நல்லா கவனிங்க, ராஜா மூலியமா கர்த்தர் என்ன பண்றது, அந்த ராணுவங்களுக்கு முன்பதாக, அந்த அதிபதிகளுக்கு முன்பதாக, அந்த யுத்த வீரர்களுக்கு முன்பதாக தன் அண்ணனுங்களா எங்க இருக்கிறானுங்க, அந்த யுத்தத்துல இருக்கிறானுங்க, அவனுங்களுக்கு எல்லாம் மேல கர்த்தர் என்ன பண்றாரு, தாவீது சவுல் ராஜா மூலியமா தாவீதை 1000 பேருக்கு அதிபதியாக தாவீதை கர்த்தர் சவுல் மூலியமா உயர்த்தினார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 13 இருக்கு பாருங்க, அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான் என்று. அதுதான் தாவீது சொல்றாரு, என் சத்துருக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. எல்லாரும் செய்ய சொல்லுங்க, என் சத்துருக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி. மீண்டும் சொல்லுங்க, என் சத்துருக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. கையை தட்டி கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதுதான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, என் சத்துருக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம். அவர் வாழ்க்கையில் அனுபவப்பட்டு சொன்னார். அப்போ இப்போ அவர் ராஜாவா ஆயிட்டாரு. ராஜாவாகும் போது 30 வயசு. அவர் சின்ன பையனா இருக்கும் போது, ஆடுகளை மேய்க்கும் போது அவர் சொல்றாரு, நான் யுத்தத்துல போனேன். ஆனா அண்ணனுக்கு என்ன பண்ணாங்க, என் வாழ்க்கையை பார்த்து அற்பமா நினைச்சு, அற்பமா பேசி என்னை மட்டுப்படுத்தினாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, அவரே நான் சார்ந்திருந்தேன், அவரே நம்பி இருந்தேன். அவர் என்ன பண்ணாரு, ராஜா மூலியமாக 1000 பேருக்கு அதிபதியாக என் தலையை உயர்த்தி. அதை பார்க்கிற அவங்க அண்ணனுக்குலாம் எப்படி இருந்திருக்கும், நம்ம எவ்வளவு வருஷமான யுத்தத்துல இருக்கிறோம், நம்ம நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறோம்,
இவன் சின்ன பையன், ஆடை மேய்ச்சுவன், இப்ப எத்தனை பேருக்கு தலைவனா இருக்கிறான்? 1000 பேருக்கு தலைவனாக இவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார் சொல்லி தாவீது ராஜாக்கு கீழே இந்த 1000 ராணுவங்கள் இருந்தது. தன் அண்ணன்மார்கள் கூட கீழே இருந்தாங்க. இந்த 1000 பேருக்கு தலைவனா உயர்த்தப்பட்டது யாரு? தாவீது. தாவீதை உயர்த்தினது யாரு? சூப்பர். கைதறி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதுதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு அப்படிதான். எந்த மனுஷன் சொந்த பந்துங்க, உன் நண்பருங்க, உன் ஃப்ரெண்டுங்க, உன் கூட பிறந்துங்க, உன் வீட்டுல இருக்குங்க, யாரு உன்னை அற்பமா நினைக்கிறாங்க, யாரு அற்பமா உன்னை பேசுறாங்க, யாரு உன்னை நிந்திக்கிறாங்க, யாரு உன்னை தூசிக்கிறாங்க, உன்னை பற்றி வந்து குறை சொல்றாங்க, நீ நல்லா இருக்க கூடாது நினைக்கிறாங்க, உன் மேல பைய சுமத்துறாங்களோ, கர்த்தர் ஒரு நாளை வச்சிருக்கிறா, ஒரு டைமை வச்சிருக்கிறா, ஒரு காலத்தை வச்சிருக்கிறா. அது வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல காத்திரு, அவரை துதித்து கொண்டேரு, ஆராய்ந்து கொண்டேரு, ஜபித்து கொண்டேரு, கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டேரு. அந்த நேரம் வரும்போது எந்த மனிதன் உன்னை இருதயத்துல உன்னை அற்பமா நினைத்தானோ, எந்த மனிதன் உன்னை, எந்த சகோதரி உன்னை அற்பமா பேசிச்சோ, அவங்க மத்தியில உன் தலையை கர்த்தர் உயர்த்துவா. அவர் மத்தியில கர்த்தர் உனக்கு ஒரு கனத்தை கொடுப்பா. அவங்க மத்தியில உனக்கு ஒரு உயர்வை கொடுப்பா. அவர் மத்தியில ஒரு மேன்மையை கொடுப்பா. அவர் மத்தியில உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பா. அல்லேலூயா. நல்ல கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஆமென். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். நம்மளை கனம் பண்ணுகிற தேவன், நம்மளை உயர்த்துகிற தேவன், நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவன். பாருங்க, அந்த கிறிஸ்துமஸ் மீட்டிங் நடத்தணும். மீட்டிங் நடத்தும் போது எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்தோம். அப்புறம் ஒரு ஐயா சொன்னார், ஐயா எங்க நடத்துறீங்க? இங்க நடத்துறீங்க? ஆமா, இங்க தான் நடத்துறேன். நான் உங்களை காட்டில ரொம்ப வருஷமா ஊழியம் செய்தவர். உங்களுக்கு முன்னாடி நான் சபை வச்சிருக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி நான் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். நானே பிரேயர் நடத்தும் போது ஒரு கொஞ்சம் சேர் போட்டேன். அவ்வளவு ஜனம் கூட வரல. உங்க ஜனங்க எப்படி வர போறாங்க? எப்படி ரோட்ல நடத்த போறீங்க? பேசாம நீங்க என்ன பண்ணுங்க, சர்ச்சுள்ளே வச்சிருங்க. எதுக்கு ரோட்ல போய் வைக்கிறீங்க? ஜனங்க அவ்வளவு பேர் வருவாங்களா? அவர் பார்க்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது வாய்க்கு சும்மா இருக்க ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க. உன் மனசுக்கு நான் என்னையே பேசிட்டாங்க ஐயா, அதெல்லாம் உங்க நல்லது சொல்றேன். ஏன்னா வருவாங்களா? வர மாட்டாங்க. சர்ச்சு உள்ளே வச்சிருக்கியா? நான் சொன்னேன், ரோட்ல தான் வைப்பேன், பப்ளிக்ல தான் வைப்பேன். ஏன்னா எனக்கு மட்டும் ஆஸ்வாதம் இல்லை, எல்லா ஜனங்களுக்கு ஆஸ்வாதம் வரணும்னு சொல்லி என்ன பண்ணேன், மீட்டிங் சேர் சர்ச்சு வெளியே தான் போட்டேன், ரோட்ல தான் போட்டேன். உங்களுக்கு தெரியும், 60 சேரை போட்டேன். 60 சேர் ஜனம் ரொம்பிச்சு. அதை தம்பிக்கு போன் பண்ண, தம்பி இன்னும் கொஞ்சம் 20 சேர் கொண்டு வாப்பானு. இல்லையா இப்பதான் 60 சேர் போட்டு போனேன். இல்லப்பா ஜனங்க உட்காந்துக்கு இடமே இல்லை, இன்னும் கொஞ்சம் 20 சேர் கொண்டு வாப்பானேன். அந்த 20 சேரை போட்டு அதுவும் ரொம்பிச்சு. சர்ச்சூர்ல இருக்கிற எல்லா சேரும் எடுத்து வெளியே போட்டேன், அதுவும் ரொம்பிச்சு. இந்த முறையில இருந்து அந்த முறை வரைக்கும் ஜனங்களை கொண்டு வந்தாரு. இன்னும் வரைக்கும் போன வாரம் கூட வந்து சொன்னார், ஐயா நான் எவ்வளவு மீட்டிங் போயிருக்கிறேன், ஆனா உங்க மீட்டிங்ல பார்த்தேன் கிட்டத்தட்ட 15 ஊழியக்காரங்க, அந்த சபை முழுதும் ஊழியக்காரங்க உட்காந்து ஒன்லி பாஸ்டர் ஊழியக்காரங்க. ஒரு அட்வொகேட் நானும் பேசும்போது அவர் சொல்றாரு, எத்தனை ஊழியக்காரங்க, எத்தனை பாஸ்டருங்க. நான் சொன்னேன், என்னை அற்பமா நினைச்சு பேசுனாங்க, பார்த்தாங்க, அவங்க மத்தியில் என் தலை ஆண்டவரே உயர்த்தினாங்க. கைதடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதுதான் உங்களுக்கு சொல்றாரு கர்த்தரே. எனக்கு மட்டும் இல்ல, நல்ல கவனிங்க, எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சொல்றேன். கர்த்தர் எப்பவுமே எப்படிப்பட்டது தெரியுமா? எந்த மனுஷன் உன்னை அற்பமா நினைக்கிறான், பார்க்கிறான், பேசுறான், நீ விடுற வரைக்கும் நீ விடு. சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளவு நாய் மலையை பார்த்து கொலைக்கிறோமோ கொலைக்கணும். மலை ஒண்ணுமே அசையமா? நம்ம எல்லாம் உடஞ்சி போயிடுமா? ஐயோ நாய் நம்மளை பார்த்து கொலைச்சு நிக்குது. அது அப்படி இருக்கிற வண்ணமாதான் இருக்கும். கடுகளும் அசையாது. பொழிச்சுக்கிட்டே இருக்கிற நாய்க்கு தான் ஒரு நாள் ஆயிடும், வாய் வச்சு அவர் கப்பல் ஓடிடுவார். அது போலதான் உன்னை எவ்வளவு பேசுறாங்களோ நீ அசையாத. கர்த்தர் கண்மலையாகிய கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரு. உன் மத்தியில என் தலையை உயர்த்துவாரு. நீ அமைதியா இரு, பொறுமையா இரு, கர்த்தருடைய சமூகத்துல இரு, அவரை துதித்து கொண்டே இரு, ஜெபித்து கொண்டே இரு. உன் தலை அவர் மத்தியில உன்னை பேசுற வாய்க்கு அடைக்கப்படும். அவங்க மத்தியில உன் தலையை உயர்த்துவா. ஒரு ஆவே சொல்லுவோமா? கடைசியா ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, 3வது, என் தலை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கடைசி வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
கடைசியா இதை நாம் பார்த்து முடிய போகிறோம். கடைசி ஆசீர்வாதம் சொல்றாரு, என்னை என்னையால் அபிஷேகம் செய்கிறீர். அது ஒண்ணு. அந்த அபிஷேகம் செய்கிறது எப்படி பண்ணுவாரா? நான் சொன்னேன் இல்லையா, உன் சத்துருக்கள் முன்பதாக உன் தலையை உயர்த்தி உன்னை கனம் பண்றது, அதுதான் அபிஷேகம். ஏசப்பா கூட மத்திய 10 அப்போஸ்தலர் 10:38 நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். பிதாவாகிய தேவன் நசரனாகிய இயேசுவை பரிசுத்தாவினாலும் வல்லவினால் அபிஷேகம் பண்ணி நன்மை செய்தவராகும், பிசாசில் அகப்பட்ட யாவரையும் விடுதலாக்குறாகும். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவிய அளவில்லாமல் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்தார். எது கொடுத்தாரு? அந்த அபிஷேகத்தை பெற்ற உடனே அவர் ஜெபிக்கிறார், பிசாசுகளை ஓடுது. அவர் ஜெபிக்கிறார், வியாதிலாம் சுகமாகுது, குஷ்டரோகி சுகமாகறான், மரித்தவன் உயிரோடு எழுப்புறான், முடவன் நடக்கப்படுறான். சொல்லுவோமா? அந்த அளவு தேவன் அந்த அபிஷேகத்தை அவருக்கு கொடுத்திருந்தார். அதே போல நமக்கு கொடுக்க போகிறார். யோவான் 2:28 சொல்லப்படுகிறது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன், உன் குமார தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், வாலிப தரிசனம் காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பார்கள், அந்நாட்களில் என் ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையா மாற்றுவேன் சொல்லி இருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஏசப்பாவை அபிஷேகித்து போல உன்னை என்னை நிரப்ப போகிறார். உனக்கு எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்க போகிறார், அந்த ஆவியை ஊற்ற போகிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீங்களும் அநேகருக்கு ஆசுதமா இருக்க போறீங்க. நீங்க ஜெபிக்கும் போது மத்தவங்களுடைய கட்டுகள் உடைக்க போகிறது. நீங்க ஜெபிக்கும் போது மத்தவங்களுடைய வியாதி சுகமாக போகிறது. நீங்க ஜெபிக்கும் போது மத்தவங்களுடைய பிசாசு ஓட போகிறது. நீங்க ஜெபிக்கும் போது மத்தவங்களுடைய கடந்தொல்ல தீரப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை நமக்கும் நீங்க ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த கடைசி நாளுக்கு உம்முடைய ஆவி எனக்கு ஊற்றுங்க, உமக்காக நான் வாழணும், உன் சித்தத்தை நோக்கத்தை செய்யணும் அப்படின்னு நீங்க ஜெபிங்க. கடைசியாக அவர் சொன்னாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்ன சொல்ற? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி எப்ப வழிய சொல்ல பாக்கலாம்? பாத்திரம் எப்ப நிரம்பி வழி? அவரால் அபிஷேகம் பண்ண. பொதுவா கேட்கிறேன். ஒரு படத்தை கொண்டு போய் பழையால வச்சு தண்ணி அடிக்கிறேன், அது ரொம்ப வரைக்கும் அடிச்சுன்னு இருக்கும். அது ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா அந்த படத்துல இருக்கிற தண்ணி என்ன ஆகும்? பால் குக்கரை கொண்டு போயிட்டு கிச்சன்ல வைக்கிறீங்க, ஸ்டவ்ல பாலை ஊத்துறீங்க, அது பொங்கும் போது ஃபுல்லாகும் போது என்ன ஆகும்? புரியுதுங்க சொல்லுங்க. அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவருடைய குணம் எப்படிப்பட்ட குணம் தெரியுமா? நம்ம சத்துருக்கு முன்னாடி நம்மளை ஆசீர்வதிக்கிறது ஒண்ணு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறது உன் மூலியமா அநேகர், உன் குடும்பம், வாழ்க்கை எல்லாரும் ஆஸ்வதிக்கப்பட்டது தான் தேவனை கர்த்தர் விரும்புறார். அதாவது சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எப்படி பால் பொங்கி ஊத்துதோ, தண்ணி பொங்கி ஊத்துதோ, எண்ணெய் ஊத்த ரொம்ப வருதோ, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறத நிரம்பி வழிகிறதுன்னு சொல்றாரு. அதுதான் எனக்கு ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதம் நம்ம வாங்கத கொடுக்கிறாரு. அவர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அநேகருக்கு வரப்போகிறது. அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க. அதுல நம்ம தியானிப்போம். 1 சாமுவேல் 16, அதே முன்னாடி எடுத்துங்க, 16ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11 இருந்து பாருங்க. 361ஆம் பக்கம், பழைய ஏற்பாடு 361ஆம் பக்கம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11 இருந்து. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்போது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்து, அவன் இங்கே வருமட்டும் நான் வந்திருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்போது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றான். 13. அப்போது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் தமது சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். என்ன கவனிங்க, என்ன சம்பவம்னா, அந்த இடத்துல இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்க முடிக்க போறேன். என்ன கவனிங்க, அந்த நேரத்துல சவுல் வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாதனால சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அப்ப சாமுவேலுடைய கர்த்தர் சொல்றாரு, நீ தைல கொம்பை எடுத்துக்கொண்டு ஈசாய் வீட்டுக்கு போன்றாரு. அங்க போனவன அவர் கேட்கிறாரு ஈசாய் கிட்ட, ஈசாய், உன் குடும்பத்திலே ஒரு மகனே கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்து ராஜாவா தெரிந்து கொள்ள போறாரு. எவ்வளவு பெரிய விஷயம். ராஜானா இந்த நாட்டுக்கு ஒரு பிரதமர் போல, அந்த காலத்துல ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணாரு அப்பா? என்ன பண்ணாரு? மூத்த மகனை அனுப்புனாரு. மூத்த மகன் எலியா போனான்.
அவன் போன உடனே நல்லா காட்டினான். அந்த எல்லாம் ஆம்ஸ் கிம்ஸ் எல்லாத்தையும் காட்டி இதெல்லாம் காட்டி எல்லாம் நெச்சலாம் காட்டி உடம்பு எப்படி இருக்குது பாரு அப்படின்னு காட்டினான். மாம்ஸ் ஆம்ஸ் பாரு எப்படி இருக்குது, இந்த சைடு பாரு எப்படி இருக்குது காட்டினான். சாமியார் பார்த்தாரு, ஆஹா நல்ல ஆம்ஸ் எல்லாம் பெருசாகுது, எல்லாம் நல்லா வாட்ட சட்டமாங்கிறான். இஸ்ரவேல் தேசத்தை இவன் தான் காப்பாத்துவான், நம்ம நாட்டை இவன் தான் காப்பாத்துவான். தைல கொம்பை எடுத்து தலையில ஊத்த போனார் பாரு. கர்த்தர் சொன்னாரு, சாமுவேலே ஓல்டான். அவன் ஆம்ஸ் தான் பெருசா இருக்கும். ஒரு கத்தியை நேர்ல போட்டு வந்து அவன் ஓடி போயிடுவான். அவன் தலையில எண்ணெய ஊத்தாது. எப்பா உன் மகனை ஆண்டவர் தெரிஞ்சு கொள்ள இவன் அனுப்பிச்சு விடு. அப்ப இன்னொரு மகன் இருக்கிறான், அவனை அனுப்பு. இன்னொரு மகன் வந்து அவன் அப்ப அப்படின்னு காட்டினான். அவன் காட்டணும் பார்த்தான். அவங்க கரத்தாலாம் காட்டுறான். இவனுக்கெல்லாம் பட்டயம் தேவையில்லை, ஈட்டி தேவையில்லை, கேடக தேவையில்லை. 2 பேர்ல அடிக்கடிக்கு இப்படி காட்டுறான் கரத்தா மாரி. இப்படியே எல்லாரையும் சா வச்சு நம்ம இஸ்ரவேல் தேசத்தை காப்பாற்றுவான்னு சாமுவேல் நினைச்சாரு. அப்ப தைல கொம்பை எடுத்தாரு. இங்க வாப்பா கூன்ற கிட்ட வா, தலையில ஊத்தலாம் போனாரு பாருங்க. கர்த்தர் சொன்னாரு, அவனுக்கு காங்காச்சானா கூட சரியா தெரியாது, அதுதான் 2 வார்த்தை சொல்லி நிற்கிறான். அவன் தலையில எண்ணெயை ஊத்தாத. என்ன ஆண்டவரே எல்லாம் வாட்ட சாட்டமா இருக்கிறாங்க, யாரையும் ஊத்தாத அபிஷேகம் பண்ணாத என்று. அப்ப யாருதான் நான் அபிஷேகம் பண்ணுது? நம்ம சாமுவேல் கேட்கிறாரு அப்பா கிட்ட, இவ்வளவுதான் உங்க பிள்ளைங்க. அப்பா ஈசாய் சொல்றாரு, இல்ல கடைசியா ஒரு மகன் இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? ஆடு மேய்ச்சி இருக்கிறான். எங்க இருக்கிறான்? வயல்வேல் இருக்கிறான். அவனை கொண்டு வந்த பிற்பாடுதான் நான் சாப்பிடுவேன், இல்ல சாப்பிட மாட்டேன் வீட்டுல. அவர் பெரிய சாமியை பெரிய இருக்குது. அப்படியே தாவீதை கொண்டு வராங்க. சின்ன பையன் ஆடு மேய்க்கிறவன், எலும்பு தோலமா இருக்கிறான். அவன் கையில கோல் இருக்குது. அவனை கூப்பிட்டு கர்த்தர் சொல்றாரு, அவர் சொல்றாரு பாருங்க இந்த வார்த்தை. அவர் சொல்றாரு, இவன் தான் இவனை நீ அபிஷேகம் பண்ணுன்றார். யார் சொல்றது? கர்த்தர் சொல்றாரு. நல்லா கவனிங்க. அப்பா நினைக்கணும் என் மகன் இவன் ராஜாவா தேசத்துக்கு வரானா எவ்வளவு பெரிய பெருமை, எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு 7 பிள்ளைய காண்பிச்சாரு. அந்த 7 பிள்ளைய ஒத்துக்கலன்னா என்ன பண்ணிக்கணும்? கடைசி மகனை கூப்பிட்டுருக்கணும். ஆனா கூப்பிடல, அவன் பேரையே சொல்லல, அவனை அப்பா நினைக்க கூட இல்லை. ஆனா கர்த்தர் நினைக்கிறாரு, அவனை கொண்டு வா, அவனை அபிஷேகம் பண்ணு, அவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவா வரணும்னு. அப்ப அவன் தாவீதை கூப்பிட்டு வந்து நிக்க வச்சு சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் தலையில ஊத்துறாரு. பைபிள்ல சொல்லப்படுது, அவர் சகோதரர்கள் நடுவிலே. அப்படின்னா எல்லா 7 பேர், தாவீதான் 8வது மகன். 7 பேர் பார்க்கணும், என்னடா இது, நம்ம தான் மூத்தவன், எனக்கு நான் நல்லா படிச்சவன், எனக்கு நல்ல உடம்பு சாட்டமா இருக்குது, எனக்கு நிறைய தரம் இருக்குது, நான் எவ்வளவு பெரிய யுத்தத்துல இருக்கிறேன். இந்த தாவீது என்ப சின்ன பையன் ஆடு மேய்க்கிற, இவனுக்கு போய் அபிஷேகம் பண்றாங்களே, இவனை போய் கர்த்தர் கனம் பண்றாரு, இவனை போய் சாமுவேல் கனம் பண்றாருன்னு அவன் சகோதரர்கள் மத்தியிலே தைல கொம்பை எடுத்து அவன் தலையில ஊற்றி கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அந்த தலையில ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அவருக்கு நிரம்பி வழியதான். அதே போலதான் ஒண்ணு நீங்க புரிஞ்சுங்க, உங்க வாழ்க்கையிலும் உன் தகப்பன் உன்னை காப்பாற்றலாம் கூட, உன் தாய் உன்னை காப்பாற்றலாம் கூட, உன் கணவர் உன்னை காப்பாற்றலாம் கூட, உன் பிள்ளைகள் உன்னை காப்பாற்றலாம் கூட, அவர்கள் உனக்கு நன்மை செய்ய மறந்தா கூட கர்த்தர் மறக்க மாட்டார். அவர் நினைப்பா, கரை சேர்க்கணும்னா தாய் தகப்பன் தான், கரை சேர்க்கணும்னா கணவன் மனைவி தான், நம்மளை கரை சேர்க்கணும்னா கூட பதுங்க தான். அவர்கள் கரையை விட்டு போனாலும், அவர்கள் மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டார். அதுதான் தாவீது சொல்றாரு, என் தகப்பனுடைய தாய் என்னை மறந்தாலும் கர்த்தர் என்னை மறக்க மாட்டார். தகப்பன தாய் என்னை கைவிட்டாலும், தகப்பன தாய் இருக்கிறாங்க, ஆனா தாவீது ராஜாவா வரணும்னு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. தாவீதை கூப்பிடவே இல்லை, ஆனா கர்த்தர் கூப்பிட வைக்கிறாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ண வைக்கிறாரு, கர்த்தர் இஸ்ரவேல் மத்தியில் தலைவரா உயர்த்துறாரு. தன் சகோதரர்கள் யாரெல்லாம் தாவீதை அற்பமா நினைச்சாங்களோ அவங்க மத்தியில உயர்த்துறாரு. ஏன்னா தாவீது எப்பவுமே கர்த்தரை துதிக்கிறவரு, எப்பவுமே கர்த்தரை ஆராதிக்கிறவரு, எப்பவுமே கர்த்தரை சார்ந்து இருக்கிறவரு. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் உங்களை செய்வாரு. யோவான் 2ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இருக்கும். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே அந்த இடத்துல போகும்போது ஒரு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம் நடக்கும் போது அந்த இடத்துல திராட்சை ரசம் கம்மியாயிடும். திராட்சை ரசம் கம்மியான உடனே எல்லாம் யாராலும் சாப்பிட முடியாது. அதுல ஒரு 6 கச்சாடைகள் இருக்கும். 6 கச்சாடைகள் என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா சொல்லுவாரு, அந்த கச்சாடைய யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, அந்த கச்சாடை எதுக்கு யூஸ் ஆகும் தெரியுமா? கல்யாணம், அந்த இஸ்ரேல் நாட்டுல ஒரு கல்யாண முறைன்னு வந்தா அந்த கல்யாணத்துக்குள்ள போகும்போது அந்த கச்சாடையில தண்ணி எடுத்து காலை கழுவிட்டு உள்ள போவாங்க. இப்ப கூட நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பண்பாடு இருக்குது.
ஆனா இப்ப யாரும் அதை ஒரு சில பேர் கடைப்பிடிக்கிறாங்க, ஒரு சில பேர் கடைப்பிடிக்கல. காலை கழுவிட்டுனா கூட அந்த கல்யாணத்துக்குள்ள போவாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய திராட்சை ரசம் குறைஞ்சிச்சு. இப்ப இந்த காலத்துல ஒரு கல்யாணத்துக்கு பிரியாணி போடுறாங்க. அன்னும் இசைவ நாட்டுல அந்த காலத்துல பிரியாணி போல திராட்சை ரசம் தான் குடிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு பிரியாணி போல. அது குறைவாயிடுச்சு. என்ன பண்றாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க பையன் வீட்டுக்காரங்க முறுமுறுக்கிறாங்க. என்ன இது, கல்யாணத்துக்கு அழைச்சி நோட்டீஸ் வச்சு கூப்பிட்டு ஒரு திராட்சை ரசம் கூட கொடுக்கலையே, ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும், நமக்கு என்ன ஆயிடும் போறல. அது போல அவங்க பேசுறாங்க. என்ன ஒரு திருமணத்துக்கு அழைச்சு ஒரு திராட்சை ரசம் கூட இல்லையே சொல்லி அவரை நிந்திக்கிறாங்க, தூசிக்கிறாங்க, எல்லாம் பேசுறாங்க. இங்க ஒரு சலசலப்பு வருது, அங்க முறுமுறுப்பு வருது, அங்க ஒரு சண்டை வருது, மனசு கஷ்டம் வருது. அந்த நேரத்துல ஏசப்பாட்ட சொல்றாங்க, இயேசுவே திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் குறையா பேசுறாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அந்த கற்சாடை கொண்டு வாங்க. எங்க இருக்கிற கற்சாடை? எதுக்கு யூஸ் பண்ற கற்சாடை? ஆளை கழுவுற கற்சாடை. அவர் சொல்ற அந்த கச்சாடை கொண்டு 6 கச்சாடையை கொண்டு வந்து விற்கிறாங்க லைனா. அவர் சொல்ற தண்ணியை உள்ள ஊத்துறாரு. எல்லா தண்ணியை கொண்டு வந்து வேலைக்காரன் அதை ஃபுல்லா ஊத்துறாங்க. நிரம்பி வழியுது. நிரம்பி வந்தோடனே அவர் சொல்றாரு, இப்போ மொண்டு யாருக்கெல்லாம் திராட்சை ரசம் இல்லைன்னாங்களோ ஜகு ஜகா கொண்டு போய் கொடுங்க. எல்லாம் ஜகு ஜகா கொண்டு போய் கொடுக்குறானுங்க, எல்லாம் ஜகு ஜகா குடிக்கிறாங்க. குடிச்ச உடனே அவன் என்ன சொன்னாங்க தெரியுமா? பைபிள் இருக்குது எப்பா, நான் கேட்கறது தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் சொல்றாரு, முதல்ல கல்யாணத்துக்கு பிரியாணி போட்டு கறி எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டாங்க. டைம் ஆக 9, 10 ஆகும் போது ஜனங்க வந்து சாப்பிட்டு எல்லாம் பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னா கூட கொஞ்சம் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னா எப்ப பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னா ஒயிட் ரைஸ் போடுவாங்க. ஆனா நீ நானா நல்ல திராட்சை ரசத்தை முதல்ல ஃபர்ஸ்ட் கொடுத்ததெல்லாம் நல்லா இல்லாத திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு புளிப்பா இருந்தது, அந்த இனிப்பா இல்லை. ஆனா இப்ப கடைசி நேரத்துல நாங்க வீட்டுக்கு போலாம்னா ஒரு திராட்சை ரசம் கூட கொடுக்கலையே, கல்யாணத்துக்கு ஆயத்துட்டு சி அப்படின்னு போலாம் பார்த்தா நீ கொடுத்த திராட்சை ரசம் சூப்பரா இருந்தது, ருசியா இருந்தது, நல்லா இருந்தது, எங்கதுப்பா வந்தது? அவர் சொல்றாரு, நாங்க இல்ல, அந்த கற்சாடியில இயேசு கிறிஸ்து அற்பமா இருந்த கற்சாடிய வெறும் தண்ணியை ஊத்தி திராட்சை ரசம் மாற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் குடிக்க கொடுத்தாரு. அந்த கற்சாடி தான் யார் தெரியுமா? நீயே நான். இந்த கச்சாடி தான் யாரு? எல்லா மனிதன மத்தியில எப்படி இருக்கிறோம்? அற்பமா இருக்கிறோம். வாழ்க்கை அற்பமாகுது, குடும்பம் அற்பமாகுது, வேலை அற்பமாகுது, உன் துணி அற்பமாகுது, ஒரு வாழ்க்கை அற்பமாகுது. ஆண்டவர் சொல்றாரு, அவரை நீ நம்பினபடியா, அவரை நீ விசுவாசிக்கிறபடியா, அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நீ ஆலயத்து வரும்போது, அதிகாலை எழுந்து நீ ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்லும் போது, அவருடைய வேதத்தை எடுத்து நீ படிக்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து வாழும் போது, அவரே நீ சார்ந்து இருக்கும் போது, அவரே நீ நம்பி இருக்கும் போது, எந்த மனிதனெல்லாம் அவனை அற்பமா நினைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ ஆசுதமாய் மாறும்படி, உன் மூலமா அவளுக்கு நன்மை வரும்படி, உன் மூலமா அவளுக்கு உதவி வரும்படி, நீ அவளுக்கு ஆபத்துல உதவி செய்யும்படி உன்னை ஆசீர்வதிப்பா, உன் மூலமா மத்தவங்களையும் ஆசீர்வதிப்பா. அதான் சொல்றாரு, என் பாத்திரம் பால் பொங்க 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 தானே ஆகும், குடத்துல தண்ணி ஃபுல்லா வரும்போது என்ன ஆகும்? அது ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாது, என் வாழ்க்கையில குறை இருக்குது, நீ கவலைப்படாத, மத்தவங்களுடைய குறைய நிறைவாக்கத்தக்கதாக, என் வாழ்க்கையில பணம் இல்லைன்னு கஷ்டப்படாத, மத்தவங்களுடைய பண உதவியில நீ உதவி செய்யத்தக்கதாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ இப்ப இவ்வளவு நாட்கள் மத்தவங்களுடைய வாங்கி இருந்த, ஆனா இனிமேல் அவங்களுக்கு நீ கொடுக்க போற, நீ மத்தவங்களுக்கு ஆசுதமா இருக்க போற, நீ நன்மையா இருக்க போற, உன்னை ஆசீர்வதிப்பேன், அநேகருக்கு நீ ஆசுதமா இருப்பா என்றாரு. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதுதான் சொல்றாரு தாவீது, என் பாத்திரம். பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நான் ராம் முழுதும் கஷ்டப்பட்டேன், ஒரு மீன் கூட கிடைக்கல. அந்த பேதுரு யார் தெரியுமா? ஒரு மீன் பிடிக்கிற மீனவன். மீன் பிடிக்கிற மீனவன் சொல்ல முடியுமா? நீ படகு கொடு, நான் போய் எந்த இடத்துல மீன் இருக்குது எனக்கு தெரியும், எந்த இடத்துல வலை போட்டா மீன் கிடைக்க தெரியும் சொல்லுவான் இல்லையா? ஆனா பேதுரு ஒரு மீன் பிடிக்கிற மீனவன். அவன் சொன்னாரு, ஆண்டவரே ராம் முழுதும் நான் கஷ்டப்பட்டேன், ஒரு மீன் கூட கிடைக்கல, அதை கிடைச்சாதான் நான் விற்க முடியும், எனக்கு காசு கிடைக்கும், நான் சாப்பிடுவேன், என் வீட்டுல கொடுப்பேன், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆண்டவர் சொன்னாரு, போட்ல ஏறுற, நான் உள்ள வரேன். உள்ள வந்தாரு, உள்ள கடவுள கொண்டு போனாரு. நான் சொல்ற இடத்துல வலைய போட்டுனாரு, வலைய போட்டாரு, அவர் இழுத்தாரு, இழுக்க முடியல. இன்னொரு படகுல கூப்பிட்டே, இங்க வாங்கடா, இழுக்க முடியல, அவ்வளவு மீன் வந்துட்டுக்குது. அவனும் இவ்வளவு படகுல ஏறி போச்சு, இழுக்கிறாங்க, இழுக்க முடியல. மீனை வலைய வாரி கொட்டானுங்க. பேதுடைய படகு நிரம்புது, மீன் நிரம்பி கடல்ல கொட்டுது. இன்னொரு படகு கூப்பிட்டு அதுல வாரி கொட்டானுங்க, அந்த படகு நிரம்புது. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, படகு தான் நம்ம வாழ்க்கை.
கடல் தான் அந்த உலகம். இயேசு நமக்குள்ள வந்துட்டா போதும், மீன் படகுல நிரம்புறது போல ஆசீர்வாதத்தினால் நிரப்புவாரு, சமாதானத்தினால் நிரப்புவாரு, சந்தோஷத்தினால் நிரப்புவாரு, பணம் தேவையான சந்தோஷம் நிரப்புவாரு, சரீர சுகத்தினால் நிரப்புவாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உன் மூலியமா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் மூலியமா உன் சொந்த பந்தங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உன் மூலியமா உன் வீட்டான இருக்கிறவங்களா ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் நம்முடைய தேவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் சத்துருக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் சபைக்கும் அவர் நிறைவேற்றி முடித்தபடியா அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். கைகளை கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?